ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இப்ப போன பகுதியில சுக்கிரன் மீது பாயும் சனியின் பாய்ச்சல் அப்படின்னு பார்த்தோம். அதாவது சனியின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் 7ஆம் இடத்துல விழுது. 7ஆம் இடத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு போன வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் எந்தெந்த இடத்திலிருந்து இந்த சனி பகவானும் இந்த சுக்கிர பகவானும் இவர்கள் கூட சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் சேரும்போது இன்னும் குடும்ப வாழ்க்கையில, உறவுகள் வாழ்க்கையில, தொழில் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்வாங்க, இன்னும் கணவன் மனைவி உறவுக்குள் எப்படிலாம் சிக்கல்களை இந்த அமைப்பு ஏற்படுத்தும், அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பரிகாரத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், நம்முடைய மனநிலையை எப்படி தெளிவா வச்சுக்கணும், இதெல்லாம் பத்தி இந்த பகுதியில் பார்க்க போறோம். கண்டினியூவா பாருங்க, மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்ப ஏங்க ஐயா இவ்வளவு பெரிய வீடியோவை போடணுமா, ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டிய விஷயத்த இவ்வளவு நேரம் பேசணுமா அப்படின்னு நிறைய பேர் கொந்தளிக்கிறீங்க. என்ன அவசரம்? நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது 100 வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில். அப்ப இதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தெரிஞ்சிக்காத அளவுக்கு அப்படி என்ன ஒரு அவசரம்? அப்படி உங்களுக்கு ஏதாவது அவசர வேலை இருந்தா ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல கேட்கலாம். ஏன்னா 10 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய வீடியோவை 1 மணி நேரமா அப்படின்னா 10 நாள் சாப்பாட்டை நம்ம ஒரே நாள்ல சாப்பிட முடியுமா? முன்னாடியே சாப்பிட முடியுமா? 10 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல செய்ய முடியுமா? 10 நாள் வாழ்க்கையை ஒரே நாள்ல வாழ்ந்துட முடியுமா? இதெல்லாம் முடியும் அப்படின்னா என்னாலே முடியும் 10 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கு. சில விஷயத்த ஒரு வார்த்தையில சொன்னாலே புரிஞ்சிடும். ஆனா சில விஷயங்களை 1000 வார்த்தைகள் போட்டு சொன்னாலும் புரியாது. இதை கேட்டுட்டு எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு தெரிய போறதில்ல. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் இங்க இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையும் தொடங்குது, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் தொடங்குது. அதுபோல எப்படி வாழ்ந்தான் ஒரு மனுஷன், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டு இந்த விஷயத்துல இருந்தா ஆரம்பிக்கும். இந்த இடத்துல சரியா இருந்தா எல்லாமே சரியாயிடும். ஒரு மனுஷனுக்கு ஒரு தெய்வீகமா ஒருத்தவங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழும்போது அங்கதான் அவங்க தெய்வீகமா மதிக்கப்படுவாங்க. இதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்க முடியாத உங்களுக்கு எப்படி நீங்க பொறுமையா உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற முடியும்? அப்படி என்ன அவசரம்? நேரம் இருக்கும்போது கேட்கலாம். அப்படியே சுத்தமா என் வாழ்க்கையில 30 நாளும் நான் கஷ்டப்படுறேன், 30 நாள் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா கேட்க வேண்டாம். ஆனா 10 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்தைங்க 1 மணி நேரம் இழுக்கிறீங்க, போட்டு அறுக்கிறீங்க. உனக்கு வேலை வேற அப்படின்னா எனக்கு வேலை இதானே. நீ ஒரு வேலை செய்யும் போது 12 மணி நேரம் வேலை செய்வ, நான் 12 மணி நேரம் அப்புறம் இதுல தானே வேலை செஞ்சாகணும். அந்த 12 மணி நேரம் வேலையில இது ஒரு வேலை. எனக்கு இதான வேலை. எவ்வளவு உன்னால முடியுமோ கேளுங்க, முடியும் போது கேளுங்க, முடியலன்னா விட்டுருங்க. எப்படி ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த சாமி நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் என்னோட வீடியோவும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் யாருக்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு இந்த வார்த்தைகளும் என்னோட வீடியோ தான் முடிவு செய்யும். நீங்க நினைச்சாலும் இந்த வீடியோ பார்க்க முடியாது, இந்த வீடியோ நினைச்சாதான் நீங்க பார்க்க முடியும். அதனால எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத விட என்ன சொல்ல வராங்க அந்த நேரத்துக்குள்ளார அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே பொற்காலம் தான். சரி, இப்ப துலாம் ராசிக்கு தராசு சின்னம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு போன பாட்டுல சொன்னோம். அதுக்கு இன்னொரு சூசகமான பேர் இருக்கு, உருவம் இருக்கு. அதனாலதான் முன்னோர்கள் யோசிச்சு மறைமுகமான தராசை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த தராசுக்குள்ளார இருக்கிற அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. எல்லா விஷயத்திலையும் சமமா நிற்பாங்க, எந்த ஒரு பக்கமும் சாயாம. இந்த கமலஹாசன் சொல்லுவார்ல, இந்த மையம் அப்படின்னு ஏதோ ஒரு பேரு சொன்னார், மறந்து கூட போச்சு பேரு, மறக்கிற அளவுக்கு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த மையம் கட்சி. அந்த மாதிரி இருந்தக்கூடாது. ஆனா நீதிக்கும் நேர்மைக்கும் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் சமமா செயல்படுறது, எந்த பக்கமும் சாயாம. அதனாலதான் நீதிமன்றத்தில் அந்த தராசை பிடிச்சிட்டு இருப்பாங்க. எந்த ராசிக்கும் கிடைக்காத ஒரு பெருமை நீதிமன்றத்தில் அந்த நீதி தேவதை தராசை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது யார் பக்கமும் சாயாத ஒரு தன்மை, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் துலாம் ராசி சின்ன இதுக்காக தான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க, இந்த சின்னத்துல பிறந்தோம் அப்படின்னு. ஆனா இந்த பாட்டுல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பெருமையா இருக்கும். இந்த உலகத்துக்கே நீதி சொல்ற நீதிமன்றத்துல உங்களது தராசு சின்னம் தான் நீதி தேவதை கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க உங்களுக்கு. அதனால உங்க வாழ்க்கையில கெட்டது பக்கம் சாயாம நல்லவங்களா இருந்தாலும் உடனே அவங்க பக்கம் சாஞ்சிராம தீர ஆலோசிச்சு சிந்திச்சு நீதியை நிலைநாட்டணும். அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில சத்தியத்தோட நீதியோட நேர்மையோட வாழணும் அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த சின்னம். அது மாதிரி யாரையும் பார்த்த உடனே நீங்க எடை போட்டுருவீங்க.
அதுக்கும் அந்த சின்னம் பொருந்தும். துல்லியமான எடை. இந்த பொண்ணு இப்படிதான், இந்த பையன் இப்படிதான், இந்த பெரியவர் அப்படிதான், இந்த மாமா அப்படிதான், இந்த வேலைக்கார பையன் அப்படிதான், இந்த எம்ப்ளாய், இந்த ஆசிரியர், இந்த அரசு அதிகாரி, இப்படி நீங்க போடுற கணிப்பு துல்லியமா இருக்கும். நீ வேணா பாரு, இவன் ஒரு நாள் இப்படிதான் வளருவான் அல்லது இப்படிதான் வீழ்வான் அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது சரியா நடக்கும். அப்படி கணிக்கக்கூடிய திறமை துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. ஆனாலும் இவ்வளவு பெருமையா சொல்ற நம்ம இன்னொரு பக்கத்தை சொல்லும் போது உங்களுக்கு தானா கோபம் வரும். பட் ஆனா ஜோதிட விதியில யார் கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிதான் ஆகணும். மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிதானே ஆகணும். அதனால துலாம் ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய பலவீனம் பெண்கள் ஆண்கள் தான். பெண்கள் அப்படின்னா ஆண்கள் மேல பலவீனம் உடையவர்கள், ஆண்கள் அப்படின்னா பெண்கள் மேல பலவீனம் உடையவர்கள். அதனாலதான் துலாம் ராசி குடும்பத்துல சந்தேக பிரச்சனை அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க, ஆனா சந்தேக கேள்வி வரும். இன்னும் சொல்ல போனா தினம் தினம் சந்தேக பார்வை சந்தேக பிரச்சனை துலாம் ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வீட்டுல கண்டிப்பா நடக்கும். என்னதான் நம்பினாலும் சரி எட்டி பார்க்காம இருக்காது. அதுபோல இந்த பெண்கள் ஆண்கள் விஷயத்துல பணத்தை இறைக்கிறதுல சளைக்க மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. சொத்தை வித்தா கூட நினைச்சவங்களை அனுபவிக்கணும், நினைச்சவங்களை அடையணும், நினைச்ச நேரத்துல அந்த உல்லாசத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துலாம் ராசி. அழகா இருக்கணும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு கூட நீங்க மேக்கப் பண்ணுவீங்க. அதுபோல எந்த நேரத்திலையும் எந்த நாள்லையும் அந்த அழகை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் 12 மணிக்கு மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கு எங்கேயாவது திடீர்னு கிளம்புறது மாதிரி இருந்தா அப்ப கிளம்பிட்டு இருக்க கூடாதுல்ல. இந்த ஒரு சினிமாவில் ஏதோ சொல்லுவாங்க, ஏப்பா மேக்கப் பண்ணிட்டு தூங்குற அப்படின்னா கனவுல நான் அழகா தெரியணும்ல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நேரங்காலம் பார்க்காம அழகை பராமரிக்கிறதுல வல்லவர்கள் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். ஏன்னா அப்பதானே அடுத்தவங்க மனசை ஈர்க்க முடியும். அந்த யுத்தியை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க, சொந்த வீடு இல்லைன்னா கூட காரு முன்னாடி வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, வேலைக்கே போகலனாலும் பைக்கு விலை உயர்ந்த பைக்கு வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, படிக்கிற காலமாக இருந்தாலும் மொபைல் வாங்கிடணும், ஆப்பிள் மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, வருமானம் இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒரு பெரிய டூராக போயிட்டு வரணும் ஜாலியாக அப்படின்னு ஆசைப்படுறவங்க, சுத்தமாக வீட்டில் காசே இருக்காது, சுத்தமாக வேலையே இருக்காது, தொழிலில் லாபமே இருக்காது, தொழிலே முதல்ல செஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் வீட்டில் தீவிரமான டிஸ்கஷன், இந்த கார் வாங்கலாமா, இந்த வீடு வாங்கலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, இப்படி பயங்கரமான சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். இதை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணுறவங்க முதல்ல சம்பாதிக்கிற வழியை பாரியா, டிஸ்கஷன் இன்னும் குழந்தையே பிறக்கல அதுக்குள்ள ஏதோ பழமை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள், என்னதான் எண்ணம் வந்தாலும் சரி, ஆசை வந்தாலும் சரி, பேராசை வந்தாலும் சரி, இந்த காம உணர்வுகள் அதிகமாக இருந்தாலும் சரி, இதனுடைய தடுப்புன்னு ஒன்று இருக்கு. எங்க இது தடுக்கப்படும், நம்ம மனசை எங்க அமைதிப்படுத்தப்படும், எங்க நம்ம நல்ல மனுஷனா வாழுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துல தான் வரும். ஆனா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இளமை காலத்துல கோயில், ஆன்மீக சுற்றுலா, சாமி, விரதம் இதெல்லாம் கண்டாலே அலர்ஜி, கோவப்படுவாங்க. அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் அப்படின்னா கோயிலா பேசாம இரு அப்படி தயங்குறவங்க அல்லது போரா நினைக்கிறவங்க, அப்படி ஒதுக்குறவங்க நம்ம துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளுமா இருக்கலாம் அவ்வளவுதான். நாங்க அப்படி இல்லையே, நாங்களாம் பயங்கரமான பக்தி உள்ளவர்கள். நான் சொல்ல வர விஷயம், சில விஷயம் உங்களுக்கு பொருந்தலாம், சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு பொருந்தலாம். ஏன்னா எல்லாருடைய கிரக அமைப்பும் ஒரே மாதிரி இல்லை. இப்ப நான் சொல்றது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரகம் மாறிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் மாற்றம் வரும். சில காலத்துல பக்தியா இருப்பாங்க சாமி மேல, சில காலத்துல பக்தியே இல்லாம இருப்பாங்க. கஷ்டம் வரும்போது சாமியை நினைப்பாங்க, சந்தோஷமா இருக்கும்போது சாமியை நினைக்க மாட்டாங்க. கஷ்டம் வரும்போது கஷ்டமே வந்துகிட்டு இருக்கும், அப்ப சாமியை கும்பிட்டுட்டே இருப்பாங்க. சந்தோஷம் வரும்போது சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும், அப்ப சாமியை மறந்துடுவாங்க. அப்ப இப்படிப்பட்டவங்கள்ட்ட இப்ப நான் எது சொல்றேனோ அது ஒரு நேரத்துல உங்களுக்கு இருந்திருக்கலாம், வந்துட்டு போயிருக்கலாம். அதனாலதான் இதை நம்ம சொல்றோம். அதுபோல துலாம் ராசி அப்படின்னாலே ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அப்படியே ஜாலியா, ரொம்ப அலப்பறையும் இருக்காது, ரொம்ப சோர்வாகவும் இருக்க மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் ஸ்டைலிஷா நடந்துப்பாங்க. அதே நேரத்தில் விவேகம் அதிகமா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கிற நேரத்தில் விவேகம் அதிகமா இருக்கும், நல்லா சிந்திப்பாங்க, நல்லா ஜாலி டைப்ல இருப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த நேரத்தில் பேசிடலாம். நல்ல மூடல இருக்கான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல மூடல இருக்காரு அதனாலதான் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்பொழுதுமே கொஞ்சம் ஜாலியா இருக்கிற டைப். அந்த நேரத்தில் நீங்க எது சொன்னாலும் கேட்பாங்க, எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயத்த சொன்னாலும் சந்தோஷமா எடுத்துப்பாங்க. அவங்கள திட்டினா கூட சிரிச்சிட்டு போவாங்க, அவங்கள பெருமையா பேசாத மாதிரி. அளவுக்கு அதிகமா திறமையும் அளவுக்கு அதிகமா தன்னம்பிக்கையும் வழக்கமாகவே உண்டு. அதே நேரத்தில் கட்டுப்பாடு, இந்த விஷயத்தை கட்டுப்படணும், இந்த விஷயத்துல நம்ம
இப்படி இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. நம்ம என்னதான் சுதந்திரமா இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒண்ணு அரசுக்கு பயப்படுவோம், இல்லைன்னா கடவுளுக்கு பயப்படுவோம். இப்படி 2 விதமான கட்டுப்பாடு இந்த உலகத்துல இருக்கு. அந்த கட்டுப்பாடு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நம்பிக்கை இல்லை. அதாவது அதுல கவலைப்படுறது இல்லை. ஏதோ அதுவும் ஒரு கட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட விருப்பப்படுறது இல்லை. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கட்டுப்பாடை பத்தி கவலைப்படுறதில்ல. அதனால வாழ்க்கையில ஒரு அலட்சியம், நாம ஜெயிக்கணும், நம்ம முன்னேறணும் வாழ்க்கையில அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்குள்ளார போய் நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வெற்றி பெற முடியும். ஆனா எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்காது. ஆனா வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏமாத்துனா என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னா அது பாவம், அது நல்லது, அது கெட்டது அப்படின்லாம் கொஞ்சம் நினைக்க மாட்டாங்க. நமக்கு தேவை நம்ம நினைச்சது நடக்கணும், நினைச்சது கிடைக்கணும். அதனால எதை வேணாலும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த கிரக அமைப்பால கவலையே பட மாட்டீங்க. சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு கவலைப்பட மாட்டீங்க. பணம் வருதா, பதவி கிடைக்குதா, எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பு துலாம் ராசியில இருக்கு. யாரு? சுக்கிர பகவான். இன்னும் 2 சேர்த்து திட்டலாம். அப்ப எங்களை கெட்டவன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு கவலை இல்லை, நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. இங்க நான் சொல்ல வர்றது உங்களுடைய குணத்தையும் செயலையும் சுட்டி காட்டுறதுக்காக இல்ல, அப்படி இருந்தா மாற்றிக்கணுங்கிறதுக்காகத்தான். எந்த ஒரு சட்டத்துக்கு புறமான காரியத்தையும் பதவி கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பயப்படவே மாட்டீங்க. ஏமாத்துறது எளிமையான வழி அப்படின்னா கண்டிப்பா அந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப எல்லாருமே அப்படியா? கிரக அமைப்பை பொறுத்து இருக்கு. சுக்கிரன் இங்க நல்ல எண்ணத்தோட நல்ல கிரகத்தோட சேர்ந்து இருந்தார் அப்படின்னா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. தனிச்சு இருந்தாலும் அசுப கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் அவருடைய குணம் மாறும். அவ்வளவுதான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தேவகுரு குரு பகவானோட சேர்ந்து இருந்தா அல்லது அவருடைய பார்வை கிடைச்சா சுக்கிரன் தெய்வீகமானவர், எல்லாரும் அவரை தெய்வமா பார்ப்பாங்க, வாழும் கால தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சனி பகவான் பார்வையிலேயோ அல்லது சனி பகவான் இடத்திலேயோ சேர்ந்திருந்தா சட்டத்துக்கு புறமான காரியத்தை தைரியமா செய்வீங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவீங்க. உலகம் உங்களை தப்பா தான் பேசும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்ப உங்களை நல்லவங்கன்னு சொல்ல வரமா கெட்டவங்கன்னு சொல்ல வரமா அப்படின்ட்டு. அதாவது எது நடந்தாலும் உங்க மேல குத்தம் இல்ல, இந்த கிரக அமைப்புகளுடைய குற்றம். ஆனா அந்த கிரக அமைப்பு எப்படி உருவாகுது அப்படின்னா அது உங்களாலதான். குழப்பதில்ல. இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அவமானம், கஷ்டங்கள் அல்லது செயல்பாடுகள் எல்லாமே உங்களால இல்ல, அது உங்களை சுத்தி நடக்கக்கூடிய கிரக அமைப்பால, ஜாதகத்தால அப்படின்னு வச்சுங்க. ஆனா இந்த ஜாதகத்தை உருவாக்குன முன் ஜென்மம் இருக்குல்ல, போன ஜென்மம், அதனுடைய விட்ட குறைதான் இப்ப கன்னியூ ஆகுது. இதை புரிஞ்சுங்க. போன ஜென்மத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் இந்த ஜென்மத்துடைய ஜாதகம் உருவாக்கப்படும். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்ல, கிரக அமைப்பு. ஆனா அந்த கிரக அமைப்பு அப்படி இருக்கிறதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் இருந்த நீங்க. அதனால தப்பா சொல்றேனே அப்படின்னு கமெண்ட்ஸ்ல உடனே திட்ட போயிடாதீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்தது துலாம் ராசி அதிபதி சுக்கிரனை வேஷக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனைக்காரகன், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள், இது எல்லாமே சுக்கிரனாகவும் சுக்கிரனுக்கு பிடிச்சவையாகவும் இருக்கும். வேஷக்காரகன் அப்படின்னா கலைத்துறையில நடிகர்கள் எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. ஒப்பனை போட்டுக்கிட்டு நடிப்பாங்கல்ல, அதாவது ராவணன் அப்படின்னா கெட்டவன் அப்படின்னா அவனுடைய உருவமா போட்டுக்கிட்டு நடிக்கிறவங்க சுக்கிரன். அதே கெட்டவங்கள மனசுல பதிவாங்க. அதுபோல சுக்கிரன் அப்படின்னா வெள்ளை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும், வெண்மையா இருக்கிற எந்த ஒரு பொருளும் சுக்கிரனுக்கு பொருந்தும். வெண்மை பொருள் எதுக்குமே சுக்கிரன் தான் காரகன். சுக்கிலபட்சம், வைரம், இதெல்லாம் பிரகாசமா ஜொலிக்கும், எல்லாமே சுக்கிரன். அதுபோல இளம்பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற்காலை பொழுதை குறிப்பவர் சுக்கிரன். வானத்துல விடியல் அந்த நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, அது சுக்கிரனா தெரிவார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவது சுக்கிரன் தான். காமத்துக்காரகன் சுக்கிரன். அந்த விந்தணு இருக்குல்ல சுக்கிரன். வெண்மையா இருக்கிற எந்த ஒரு பொருளும் சுக்கிரன். அதிகபட்சம் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இல்லற வாழ்க்கையில சுகத்தை கொடுப்பதும் குழந்தை வரத்தை கொடுப்பதும் அந்த விடியற்காலை பொழுதுதான் அவங்களுக்கு சிறந்ததா இருக்கும். குழந்தையே இல்ல உங்களுக்கு அப்படின்னா விடியற்காலை முயற்சி பண்ணி பாருங்க. இல்லற வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு உகந்த நேரமும் சுக்கிரனுடைய காரகமான காமமும் சுக்கிரனுடைய காரகமான குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த விந்தணுக்களும் அதையெல்லாம் கொடுப்பது சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த விடியற்காலை. முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அதுபோல சுக்கிரன் அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆணுக்கு மனைவியை பற்றியும் மனைவிக்கு கணவனை பற்றியும் சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். உலக வாழ்க்கையில இன்பத்தையும் சுகபோகங்களையும் உல்லாசத்தையும் கொடுப்பவர் சுக்கிரன். அப்ப உல்லாசமா இருக்கிற எந்த ஒரு பொருளுமே சுக்கிரன் தான் ஆதிக்கம். உல்லாச கார், உல்லாச பங்களா, 2 மனங்கள் இணையக்கூடிய அந்த உல்லாசமான வாழ்க்கை, இது எல்லாமே சுக்கிரனை குறிக்கக்கூடியது.
அப்ப இப்படிப்பட்ட விஷயத்துல துலாம் ராசியில பிறந்த நண்பர்களும் தோழிகளும் இதெல்லாம் நீங்க முக்கியமா மனசுல புரிஞ்சுக்கணும். அப்ப காமம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உருவாகக்கூடிய அந்த உணர்வு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ, எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ, பேராசைப்படுறோமோ, அது எல்லாமே காமத்து வகையில தான் சார்ந்தது. காமம் அப்படிங்கிறது நல்ல வகையில போச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அளவுக்கு அதிகமா போகும்போது ஆசைகள் அதிகரிக்கும், அந்த ஆசைகள் எண்ணங்களாக மாறும். அதாவது நம்ம தலைப்பை பார்த்துருப்பீங்க, அடுத்தவருடைய மனைவி, அடுத்தவருடைய கணவன், அடுத்தவருடைய தொழில், அடுத்தவருடைய சொத்து, அடுத்தவருடைய பணம், அடுத்தவருடைய பொருள், எப்படின்னு அடுத்தவங்க சொத்து மேலேயோ பொருள் மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ ஆசை வரக்கூடிய அமைப்பு எதுனா அதிகமான பேராசை இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதுதான் இந்த 7ஆம் இடத்தை சொல்லக்கூடிய பாவகம். அந்த 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியதுதான் துலாம். ஒவ்வொரு ராசியிலுமே நல்லதும் கெட்டதும் இருக்கும். அதுபோல உங்க ராசிக்கு காமக்காரகன் வாழக்கூடிய இடம் 7. அதே நேரத்தில் நீதி தேவதை கையில வச்சிருக்கக்கூடிய சின்னமும் தராசு. நல்லவர்களா வாழ்ந்தீங்கன்னா நீதி தேவதைகளாக வாழலாம். அதே மாத்தி வாழ்ந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான இடம் எங்க அளவுக்கு மீறி போச்சுன்னா கோர்ட்டு கேஸு, ஊரை விட்டு ஓடுறது, அவமானம், தற்கொலை, இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதனாலதான் அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அடுத்தது 33 கோடி தேவர்களுடைய அருள் பெற்ற காமதேனு பசு இருக்குல்ல, அதை வணங்குங்க. இந்த உலகத்தில் கடவுள்களை பார்க்க முடியாது, ஆனால் இந்த மாதிரி உயிரினங்களில் நம்ம கடவுளை பார்க்கலாம். அந்த பசுவுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. பசுவுக்கு பிடிச்ச உணவு கொடுங்க, தொட்டு கும்பிடுங்க. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில உணவு கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவருடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஈஸியா அந்த நிலையிலிருந்து வெளில வந்துடுவீங்க. அவர் கொஞ்சம் உங்களை விட்டு பிடிப்பார், விடுதலை செஞ்சிருவார் அந்த ஒரு எண்ணத்திலிருந்து, அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து. அடுத்து இன்னொன்று, இந்து மதத்தில் மிக புனிதமானதா சொல்றது எதுனா தர்மம். தர்மத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை, எதுலையுமே இல்லை. அப்ப சுக்கிரனுடைய அருள் வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில கோவிலுக்கு போங்க. உங்களால என்ன முடியுதோ அதை தானமா செய்யுங்க. தான தர்மங்கள் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, நன்கொடை செய்யுங்க. இந்த வீடியோட கடைசியில் விரதம் இருக்கிறத பற்றி சொல்லியிருப்பேன், அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கும். அடுத்தது பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், காமம் அப்படிங்கிறது நீங்கள் வேணால் அதை தப்பாக நினைக்கலாம். நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதோ, ரொம்ப அதனால் அவமானப்படுறோமோ, ரொம்ப அதில் சிக்கி தவிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் காமம் அப்படிங்கிறது எல்லா உயிருக்குமே தேவையான ஒன்று. அது இல்லை அப்படின்னா அந்த உலகமே இல்லை, இத்தனை கோடி உயிர்கள் இல்லை. அதுவும் மனுஷ வாழ்க்கையில் மிக முக்கியமானது. காமத்தால் பெறக்கூடிய இன்பம் நம்ம மன ரீதியாக பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, பதற்றம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்குது. ஆனால் அந்த காமம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம கையை விட்டு மீறி போயிடுச்சு அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சமுதாயம் ரீதியாகவும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தோடைய வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்கி சிதைச்சிரும். நம்ம மட்டும் வெளியில தலை காட்ட முடியாது. நம்முடைய உறவுகள், குழந்தைகள் உறவுகள் ஒருவேளை சந்தோஷப்படலாம், ஆனால் நம்முடைய இரத்த உறவுகள் ரொம்ப அவமானப்படுவாங்க, அவமானமாக நினைப்பாங்க நாம செய்கிற ஒரு தப்புக்கு. அதனால இப்போ ஜாதக கட்டத்தில் இந்த 7ஆம் பாவம் மனைவி கணவனையும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் சொல்லக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா மனைவி நண்பர் இவங்களாம் நம்முடைய ரத்த சம்பந்தமா இருக்க மாட்டாங்க. நம்முடைய தேவை கருதி அல்லது அவர்களுடைய தேவை கருதி நமக்கு உதவுவாங்க அல்லது நம்முடைய உதவியை அவங்க பெறுவாங்க. அதனால இந்த ரத்தம் சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு இந்த 7ஆம் பாவம் சொல்லும். 7ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் இந்த மாதிரி பார்வை பலனோ கூட்டணி பலனோ இருந்தா இங்கதான் சிக்கல். ஏன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னா கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் ரத்தம் சம்பந்தப்படாத உறவுகள் அப்படிங்கும்போது இங்கதான் ஏமாற்று வேலைகள், துரோகங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இங்க திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணின் தொடர்பு, திருமணமாகி மனைவியை பிரிந்த கணவனின் தொடர்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் லக்னத்தில் ராகு இல்லைன்னா கேது இருந்துருச்சு அப்படின்னா மூத்த வயசுல கள்ள தொடர்பு ஏற்படும், உங்க வயசுக்கும் மூத்த வயசுல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம ரொம்ப தெளிவா குடும்ப வாழ்க்கையில இணைக்கணும். அப்படி கவனிக்காம இணைச்சிட்டோம் அப்படின்னா அங்க தோஷம் உருவாகும், அதனால பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதுபோல ஒருத்தருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் சுக்கிரன். கையில காசு கொடுக்கணுமா, கையில வீடு கொடுக்கணுமா, கையில வாகனம் கொடுக்கணுமா, கையில கலை தொழில் கொடுக்கணுமா, அதுபோல கணவனையோ மனைவியையோ சந்தோஷப்படுத்தணுமா, அதை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆனா வாழ்நாள் முழுக்க இந்த விஷயங்களே ஒரு மனுஷனுக்கு எண்ணமாவே இருக்கும், அதே நினைப்புல தான் இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாரும். சுக்கிரன் வலுப்பெற்றார் அப்படின்னா கலா ரசிகனாக உங்களை மாத்திருவார், இந்த எல்லா விஷயத்திலையும் புகழடைய வச்சிருவார். சொல்றது புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில சிறந்த குடும்பஸ்தானாக
குடும்ப பெண்ணாக மாற்றி விடுவார். அதுபோல கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து உல்லாச வாழ்க்கை, உல்லாச மாளிகை இது எல்லாத்தையும் கொடுத்துருவார். வலு பெற்று இருக்கணும். காதல், அந்த சிற்றின்பம், இதுல எல்லாத்தையும் மன்மதனாக இருக்க வச்சிருவார். அழகான தோற்றம், கவர்ச்சி, அந்த வீரிய சக்தி, அறிவாற்றல், நீங்க நினைச்சது கிடைக்கக்கூடியது, நினைச்சது அடையக்கூடிய காலகட்டம், இது எல்லாத்தையும் உருவாக்குவார். மாட மாளிகை, அதுல வாழக்கூடிய பாக்கியத்தையும் உருவாக்குவார். அப்போ உங்கள் ஜாதகத்துல சுக்கிரன் வலு பெற்று இருக்கிறதா, வலுவிழந்து இருக்கிறதா, இதை பார்க்கறது ரொம்ப நல்லது. அதாவது உங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல ஜாதகத்தை கொடுக்கும்போது சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னு மட்டும் கேட்டுங்க. இல்லைன்னா யார் கூட இருக்கார் அப்படின்னு கேட்டுங்க. அவர் இருக்கிற இடம் நல்ல இடமா கெட்ட இடமா, அவர் சேர்ந்திருக்கிற அதிபதிகள் நல்லவங்களா கெட்டவங்களா, இதை தெரிஞ்சுங்க. இதை தெரிஞ்சுக்கும் போதே உங்களால கணிச்சிட முடியும். சுக்கிரனுக்கு இன்னொரு பொருள் இன்பம் அப்படின்னு பொருள் உண்டு. அந்த இன்பம் இதெல்லாம் அடங்கும். அன்பு, பாசம், காதல், இந்த மூன்றும் சேர்ந்தது இன்பம். அந்த இன்பத்தை முழுசா அனுபவிக்க அனுமதிக்கிறவர் இல்ல முழுசா கொடுக்கிறவர் சுக்கிரன். இவரை கலை உணர்வையும் கொடுக்கிறார், அதுல இன்பத்தையும் கொடுக்கிறார், அழகையும் கொடுக்கிறார். அழகு சம்பந்தப்பட்ட பொருள், எந்த பொருள் நீங்க சேல்ஸ் பண்ணாலும், ப்ராடக்டா எடுத்து செஞ்சாலும் அல்ல தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். வாசனை திரவியங்கள், அதுபோல இசை, கற்பனை, கதை, இது எல்லாமே தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். கற்பனை வளர்த்தால மிகப்பெரிய புகழை உங்களுக்கு கொடுப்பார். தொழிலில் சரியில்லை அப்படின்னா இந்த கலை சம்பந்தப்பட்ட தொழிலை எடுத்து பாருங்க. எப்பொழுதுமே நமக்கு உண்டான தொழில் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம இந்த பூமியில வாங்கி வந்த வரம் என்ன தொழில வரமா வாங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல இருக்கும். நமக்கான தொழில் இருக்கு, அதை செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்ம ஆசைப்பட்டோம் இல்ல அடுத்தவங்க அதுல பிரபலம் ஆயிட்டாங்க அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு தொழில் செஞ்சோம் அப்படின்னா அதில் வளரவே முடியாது. நம்ம வாங்கி வந்த தொழில் வரம் என்ன, அதில் நம்மளுடைய தொழில் இருந்தால் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம். துலாம் ராசிக்கு கலை, காஸ்மெட்டிக்ஸ், அழகு நிலையங்கள், அதுபோல் வெண்மையாக எந்த பொருளாக இருக்கோ அதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம். ஷாம்பு, இது மாதிரியான தொழிலில் ஈடுபடலாம். ஆயக்கலை 64 இருக்கு, அதில் எந்த தொழில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அப்படி செய்யும்போது இங்கே தான் வாழ்க்கை முறையில் நம்ம சப்ஜெக்ட் வருது, காமம். அதையெல்லாம் வென்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய புகழை அடையலாம். ஆனால் உங்களால் முடியாது. இந்த மாதிரி தான் அந்த ஆசிரியர்கள் சிக்கிக்கிறது. எந்தெந்த ஆசிரியர்கள், கல்லூரியிலும் சரி பள்ளியிலும் சரி, ஜிம் அல்லது கல்வி நிறுவனங்கள், நிறைய தொழிலை பற்றி சொல்லிக் கொடுக்குற கல்வி நிறுவனங்கள்லாம் சிக்கிறது இந்த மாதிரி தான். சபல எண்ணங்களால், சபல உணர்வுகளால் சிக்கிப்பாங்க. அதையெல்லாம் கடந்து நீங்கள் அந்த தொழிலை தெய்வமா நினைச்சு செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் உங்களை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துவார். மிகப்பெரிய புகழை உங்களுக்கு கொடுப்பார். சுக்கிரனால் உயர்வு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 2 ராசிக்கு தான். ரிஷப ராசி, துலாம் ராசி, 2 லக்னங்கள், ரிஷப லக்னம், துலாம் லக்னம். இந்த 2 பேருக்கும் சுக்கிரன் நல்ல எண்ணத்தோட இருந்தீங்க, அவர் சேர்ந்திருக்கிற இடம் நல்ல இடமா இருந்தா உங்களை கலைத்துறையில மிகப்பெரிய உச்சிக்கு கொண்டு போவார். கெட்டவர்களோட சேர்ந்தா, நீங்க கெட்ட எண்ணத்தோட இருந்தா உங்களை அவமானத்தின் உச்சிக்கே கொண்டு போய் நிறுத்துவார். பாதாள குழிக்கு, புகழின் உச்சிக்கு போகணுமா பாதாள குழியினுடைய அடிக்கு போகணுமா அப்படின்னு உங்களுடைய மனம், எண்ணம் இதை சேர்ந்துதான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், புத்திக்கு அதிபதி புதன், சுக்கிரனுக்கு புதன் நட்பு கிரகம். அப்ப புதனின் வீடான கன்னியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். அங்கு நீச்ச பங்கம் அடைஞ்சா உங்க வாழ்க்கையில, அதாவது துலாம் ராசி வாழ்க்கையில மிகப்பெரிய புகழை உங்களால அடையலாம். அதுபோல புதன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா சிவாலயம் போயிட்டு நவக்கிரகங்கள் இருக்குல்ல அதுல குறிப்பா புதனை வணங்கி புதன்கிழமையில 9 முறை சுத்தி வாங்க, புதனுக்காக சுத்தி வாங்க. அப்ப இது மாதிரியான விஷயத்துல தெளிவான சிந்தனையை கொடுப்பார் அந்த புதன் பகவான். கள்ள தொடர்புகள், வம்பு வழக்கு கொண்டு போய் விடும், தற்கொலை எண்ணத்தை உருவாக்கும், கொலை பண்ற எண்ணத்தை உருவாக்கும். ஜாதகத்துல 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம். அப்ப அவமானம், கண்டம், கெட்ட செயல், பழி இதெல்லாம் குறிக்கிற இடம். 7ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீடு 8ஆம் இடம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரகசிய குடும்ப உறவை குறிக்கிற இடம் அது. இந்த இடத்தோட பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் இடம் வருது. இது பாவகாதிபதி. 7 களத்திர ஸ்தானம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ரகசிய உறவுகள், ரகசிய சிநேகிதம், ரகசிய வாழ்க்கை இதெல்லாம் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாடியோ அல்லது திருமணத்துக்கு அப்புறமோ இந்த விஷயங்கள் ஏற்படும். இந்த கிரக அமைப்பு அப்படி. என்னதான் கிரக அமைப்பு விதியாக இருந்தாலும் நம்மள பெரிய பிரச்சனையில, கௌரவ பிரச்சனையில, கண்டத்துல, அவமானத்துல கொண்டு போய் சிக்க விடுற சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய புத்தி இங்க வேலை செய்யணும். ஏதாவது எதிர்பாலனத்தை பார்க்கும்போது நம்ம மண்டையில டான்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஞாபகம் என்ன வரணும் அப்படின்னா எச்சரிக்கை, உசாரையா உசாரு, ஓரஞ்சாரம் உசாரு அப்படின்னு வடிவில் சொல்லுவாங்க ஒரு காமெடியில். அந்த மாதிரி நம்ம உசாரா இருக்கணும் அப்படின்னு தெளிவாகிக்கணும். ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல குரு இல்லைன்னா சுக்கிரன் இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்படும். கள்ளக்காதல், கள்ள தொடர்பு இதெல்லாம் கண்டிப்பா உருவாகக்கூடிய காலகட்டம். ஜாதகத்துல அடுத்தது 4ஆவது இடம் பார்த்தோம்னா சுகஸ்தானம்.
எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்க ஜாதகத்துல காதல் சிறப்பாக நடக்கும். காதலிக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க. காதலிக்கிற ஆணை பெண்ணை தான் நீங்க கரம் பிடிப்பீங்க. வாழ்க்கை சுகமா நடக்கும். அதே நேரத்தில் பெண்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் கற்பு ஸ்தானம். ஒழுக்க நெறியை, சத்தியத்தை, நமக்கு வரக்கூடிய துணைக்கு நேர்மையா இருக்கிறத பத்தி சொல்லக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடம். 4ஆம் அதிபதி பலமா இருந்தா அது எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒழுக்கம் தவறாத காதல், நெறி தவறாத வாழ்வு இதெல்லாம் அமையும். நம்ம எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம். கடைசி காலம் வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு பழி வராது, எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் சொல்ல மாட்டாங்க. சும்மா கூட சொல்ல முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும். அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த 4ஆம் வீட்டில் பாவ கிரகங்கள், நீச்ச கிரகங்கள், தீய கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அங்கதான் நம்ம குடும்பத்தில் பெரிய சிக்கல். பல நட்புகள், பல வாய்ப்புகள், போனவங்க வரவங்கெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க, நம்மளை ஈர்க்கப்படுவாங்க. நம்ம அவங்க வலையில விழுவோம், இல்லைன்னா அவங்க நம்ம வலையில விழுவாங்க. இப்படி நம்ம ஊர்ல நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஊருக்கு 2 பேர், ஊருக்கு 3 பேர் ரொம்ப கேவலப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க வாங்கி வந்த கர்மா அப்படி. அதனாலதான் அவங்க போன ஜென்மத்தில் கூட அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப வாழ்ற வாழ்க்கையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்த கெட்ட பேர் நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் நம்ம ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால அந்த காமம், காதல், இந்த உறவுகள்லாம் மனசுல வர எண்ணங்களை பொறுத்து தான் உருவாகுது. அப்ப எண்ணம் எதை சொல்லுதுன்னா 5ஆம் பாவம் தான் அந்த எண்ணம் சொல்லுது, பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப இந்த 5ஆம் பாவத்துல காதல், கற்பனை இதெல்லாம் உருவாகுது. நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ரொம்ப முக்கியம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு, நம்ம வாழ்க்கை தடமாறி போறதுக்கு அந்த எண்ணம் தான் காரணம். நம்ம வாழ்க்கை நீதி நெறி தவறாம வாழ்றதுக்கும் இந்த எண்ணங்கள் தான் காரணம். அப்ப புதன் பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த இடத்துல நம்முடைய அறிவை ஒழுங்குபடுத்துறவர். அவருடைய அருள் நமக்கு இருக்கணும். இங்கதான் புதன் பகவான் ரொம்ப முக்கியமானவரா நமக்கு வர்றார். அதுபோல 11ஆம் இடம், 2ஆம் இடம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்கன்னா இப்ப தெரிஞ்சுக்கிங்க, இந்த 11ஆம் இடம், 2ஆம் இடம் இதெல்லாம் சரியா இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறத விட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ரகசியமாவே எடுத்து போய் பாருங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நல்லா ஜோதிடத்தை கொடுத்து கேள்வி கேளுங்க. நான் சொன்னது மாதிரி இந்த 7ஆம் இடம், 8ஆம் இடம், 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல மிக முக்கியமானது. அது மாதிரி 11ஆம் இடம் இதெல்லாம் கெட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா திருமணத்தை தாண்டிய உறவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபருடன் கண்டிப்பா கள்ள தொடர்பு இருக்கும். அது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ. ஜாதகத்தை கூர்ந்து கவனிங்க. காதல் அப்படின்னா அது உங்களுடைய தலையெழுத்து, அதை மாற்ற முடியாது. அதே நேரத்தில் குடும்பமா பார்த்து, பெற்றோர்களா பார்த்து வைக்கிற கல்யாணத்துல நீங்களும் தனியா போய் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் எடுத்துப்பாங்க. 200-300 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கங்க. 600-700 ரூபாய் கொடுங்க. நல்லா ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. சரியில்லை அப்படின்னா தைரியமா முடிவு பண்ணுங்க. இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், தைரியமா முடிவு பண்ணுங்க. ஐயோ கிடைக்குதே அப்படின்ட்டு அவசரப்படாதீங்க. நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசரப்படாதீங்க. இது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நடக்கிறதுலாம் அது அடுத்த வாழ்க்கை, அடுத்த ஜென்மம். அது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அது அடுத்தது இந்த கொள்ளையெல்லாம் நடக்கும் குடும்பத்துல. ஒருத்தர் கொலை பண்ணிப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த கள்ள தொடர்பு தான். அப்ப ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலோ மனைவியை, கணவனை குறிக்கக்கூடிய லக்னம் இந்த 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி அவர் தான் சுக்கிரன். ஆயுள் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா இங்க சுக்கிரன் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவார். ஒரு கணவனின் கொலைக்கு மனைவியோ அல்லது மனைவியின் கொலைக்கு கணவனோ காரணமாக இருப்பார்கள். இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. உங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, பரஸ்பரம் நல்லா இருக்கு, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு நிறைய குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அதுபோல ஆண்கள் ஜாதகத்துல 7ஆம் வீட்டுல நீச்ச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகமா உண்டாகும். ஆண்கள் ஜாதகம் மட்டும் இல்ல, பெண்கள் ஜாதகத்திலையும் 7ஆம் வீட்டுல சனி, சுக்கிரன் இவங்க கூட்டணி இருந்தா கள்ள தொடர்பு கண்டிப்பா உண்டு அப்படின்னு ஜாதகம் சொல்லுது, ஜோதிடம் சொல்லுது. லக்னத்துல ராகு, கேது உங்க வயசை விட மூத்த வயசு உள்ளவங்க தொடர்பு கொண்டு வந்து விடும். அது எல்லாத்துக்குமே காரணம்னா ஏதோ கிரகம் பழித்திக்க பாக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா மிதுனம், தனுசு, மீனம், கன்னி இந்த ராசியெல்லாம் இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. 5, 7, 8, 11ஆம் பாவமாக இந்த ராசியெல்லாம் வந்தா அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் குரு பார்வை விழுந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மாத்தி கோடீஸ்வரனா மாத்திரும். வெளிநாட்டுல கோடியா அள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா குரு போகக்காரகன், சுக்கிரன் காமக்காரகன்.
இந்த 2 பேரும் இணையறது நல்லது நடக்கும், செல்வங்களை கொட்டுறதுக்கு, கெட்டதும் நடக்கும், குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு. அப்ப நம்முடைய கர்மா தான் அந்த இடத்துல நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா அதை தீர்மானிக்கக்கூடிய வலிமை கொண்டது நம்முடைய கர்மா. அப்ப இந்த 2 கிரகத்துக்கும் பாவக்கிரக பார்வை, நீச்ச சேர்க்கை இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா கள்ளத்தொடர்பு உண்டு. அதனால குடும்பத்துல பிரச்சனை உண்டு, பிரிவுகள் உண்டு, கொலை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கோர்ட்டு கேஸ், ஜெயிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்கு. அதுபோல 8ஆம் இடத்துல குரு இல்லைன்னா சுக்கிரன் இருந்தா அவங்கள திருத்தவே முடியாது, அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்ததுன்னா எச்சரிக்கையா இருங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்கறத விட முன்னாடியே பார்த்துக்குங்க. இதை பற்றிலாம் கேளுங்க. அவங்க கெட்டு போகிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் உருவாகும். வரும்போது நல்லா இருப்பாங்க, அது ஆணோ பெண்ணோ, குடும்பத்துக்கு வரும்போது நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கிரகங்கள் செயல்பட மாற மாற கோல்சார அடிப்படையில் பல தொடர்புகள் உருவாகும். அவங்களுக்கு 2-3 திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த கிரக அமைப்பெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அதனால சுக்கிரனை போல உல்லாசத்தை கொடுக்கவும் முடியாது, அதே நேரத்தில் சுக்கிரனை போல நம்மளை அவமானப்படுத்தவும் முடியாது யாராலையும். அதனால காமம் அப்படிங்கிற விஷயம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், எங்க இருக்க கூடாதோ அங்க இருக்க கூடாது. அதை சொல்றதுக்கு தான் தராசு அந்த மாதிரி சின்னமா இருக்கு. ஜாதகத்துல கேந்திர பகுதியான 7ஆம் இடம் உங்களுடைய இடம் சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா இல்லற வாழ்க்கை சொர்க்கமான நல்லற வாழ்க்கையாக அமையும். அப்ப இல்லறத்துல குழந்தைகள் அறிவாளிகளாக பிறப்பாங்க. அந்த இல்லறம் கெட்டுடுச்சு அப்படின்னா குடும்பம் மட்டும் இல்ல நாடும் கெட்டு போயிடும். அதனாலதான் தராசு நீதி தேவதையின் கையில இருக்கு. ரிஷபம் துலாம் இந்த 2 பேருமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல வர்றவங்க. அப்ப இந்த கோவில் எங்க இருக்கு, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா கஞ்சனூர் நவக்கிரகஸ்தலம். இது முக்கியமான இடம். அதாவது சென்னை அடுத்து மாங்காட்டில் இருக்கும் வெள்ளீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. வெள்ளீஸ்வரர் அப்படின்னா நான் தான் சொன்ன வெண்மையா இருக்கிற சுக்கிரன் அங்க வெள்ளீஸ்வரராக குடிகொண்டிருக்கிறார். அங்க போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அதுபோல ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை. இது அடுத்த ஒரு பிரச்சனை. சுக்கிரன் மீது சனி பாய்கிறார் அப்படின்னா அவர் கர்ம வினையை தீர்க்கறதுக்காக நம்மளை சிக்கல்ல விட்டு அடுத்த பாலினத்தவர்கள் மீது ஈர்ப்பு அதிகரித்து அவருடைய பாவங்களை கழிப்பார். ஆனா இங்க சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். காதல் வேட்கை, காம வேட்கை அதை தீர்த்துக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிடும். தயங்கவே தயங்காது, என்ன வேணாலும் செய், எங்கே வேணாலும் போ, யாரை வேண்டுமானாலும் சீண்டுங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம மீடியாவில் எவ்வளதோ விஷயங்கள் காது கொடுத்து கேட்க முடியாத விஷயங்களும் நம்ம கேட்குறோம். மனுஷனா மிருகமா, மிருகத்தை கூட குற்றப்படுத்துகிறோம், மிருகம் மேலே பழி சொல்கிறோம். அதுக்கு மேலே அவங்க அரக்கர்கள் அப்படின்னா அதுவும் பொருந்தாது, அதுக்கு மேலேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான தகவல்லாம் நமக்கு மீடியாவில் வருது அப்படின்னா இப்படிப்பட்ட அமைப்பு தான். அதுபோல் சனி சந்திரன் சேர்க்கை பார்வை, சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி, சனி சந்திரன் நீச்சம், இது போன்ற அமைப்புகள்லாம் திருமணத்தை தாண்டி பல உறவுகள் ஏற்படும். இந்த மாதிரியான அமைப்பு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு வந்தது அப்படின்னா விபச்சார தொழில் அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக செய்வாங்க. எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். 5, 8, 11 இந்த 2 இடத்தையும் முக்கியமாக பாருங்கள். அதிக பண வரவு வரும். இதில் என்னன்னா இந்த அமைப்பு எல்லாமே கோடி கோடியாக பணத்தை கொட்டும். கோடி கோடியாக பணத்தை கொட்டுற அளவுக்கு தொடர்புகளை அதிகமாக உருவாக்கும். உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும், உயர்ந்த மதிப்பை கொடுக்கும், புகழை கொடுக்கும். திருமண துணைக்கு அப்பாற்பட்ட உறவுகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்ப்பார், வச்சு செய்வார். அப்படியே டோட்டலாக நம்ம அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம், ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஜாதகத்தில் பாதகம் செய்கிற கிரகம் அதிக பலம் பெற்றால் இந்த மாதிரி தீய எண்ணங்கள், தீய செயல்கள் இதெல்லாமே வரவழைச்சிடும். தீய செயலுக்கு அஞ்சாம நம்மளை எது வேணாலும் செய்ய வைக்கும். வெட்கப்படக்கூட நம்மளை விடாது, கொஞ்சம் கூட தயக்கம் வராது. பெரும்பாலும் இது மாதிரியான அமைப்பெல்லாம் சிறையில கழிக்கத்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். கொலை, கொள்ளை, திருட்டு தொழிலில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இதுதான். லக்னாதிபதி, ராசியாதிபதி, திரிகோணாதிபதிகள் நீச்சம் பெற்றா, அதுபோல ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா அதுக்குரிய தசாபுத்தி நடந்தாலும் ஒரு துணிச்சல் வந்துடும். எது வேணாலும் பார்த்துக்கலாம் விடு. நீதி என்ன இருக்கு, நேர்மை என்ன இருக்கு, பாவ புண்ணியம்லாம் எங்க இருக்கு, கடவுள்னா யாரு, இப்படியெல்லாம் கேட்க வைக்கக்கூடிய துணிவு இந்த மாதிரியான அமைப்புக்கு வந்துடும். தவறான பாதையில நம்மளை கொண்டு செல்லும். ஆனா இவர்களை காலம் கடந்து வருத்தப்பட வச்சிரும். ஏன்னா நாம் செய்கிற கர்மா எப்படி தெரியுமா அமையும், எப்படி தெரியுமா முதல்ல கர்மா செயல்படுது அப்படின்னா தெரிஞ்சே நம்ம தப்பு, பெரிய தப்பு செய்வோம். போன ஜென்மத்திலையோ இந்த ஜென்மத்திலையோ தெரிஞ்சே செய்வோம். அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம், அல்லது அவங்களுடைய பொருள் அபகரிக்கிறோம், அல்லது அவங்களுடைய சாபத்தை வாங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சே செய்யற தப்புக்கு எப்படியாவது எல்லா கிரகங்களும் கூடி நின்று கும்மி அடிக்கும். இப்ப ஒரு இடத்துல கொள்ளையடிக்க போறாங்க, அல்லது ஒரு பொருளை திருட போறாங்க, அல்லது ஒருத்தவங்களை கொலை பண்ண போறாங்க அப்படின்னா பெரிய பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஆள் 2 ஆளால முடியாது, ஒரு 10-15 பேர் பிளான் பண்ணுவாங்க.
நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் இந்த இடத்துல மூவ் பண்ணுங்கள், அவரை பார்த்தா அந்த தகவல் கொடுங்க, நான் அந்த இடத்துல சரியாக வரேன். இப்படி 10 பேர் ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த கிரக அமைப்புகள்லாம் நமக்கு பிளான் பண்ணும். நாம் செய்கிற தவறுக்கு தண்டனை கொடுக்க இந்த 9 கிரகமும் பிளான் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதை விட தெளிவாக யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால தான் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நமக்கு இருக்குது. கர்மா இருக்குது அப்படின்னா கூட்டுக்கொள்ள, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் கொண்டு போய் சிக்க விட்டுரும். ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதம்லாம் இல்லை. எல்லா அமைப்புமே 2 பேருக்குமே பொருந்தும். ஏன்னா அது அனுபவத்தில் நம்ம புரிஞ்சிருப்போம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன வழிங்க? இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா வேற வழியே இல்லை. விதி எப்படி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம மதியால செயல்படுவோம், கட்டுக்கோப்பாக நம்மளை வச்சுப்போம். இல்லைனா இறைவா நீ கதி, விதி மதி கதி, இந்த 3 விஷயத்தை நம்ம இங்கே பயன்படுத்தணும். பல சதிகள் நடக்கும். மதியால ஜெயிக்க முடியல அப்படின்னா கிரகங்கள் பல சதிகள் செய்யும். அந்த சதியிலிருந்து மீளணும் அப்படின்னா அந்த இறைவனே கதின்னு போயிடணும். அப்போ ஒருத்தருக்கு கற்புள்ள கணவன், கற்புள்ள மனைவி அமைறது எல்லாமே முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அமையும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் 100% இல்லைங்க, 1000% இதுதான் உண்மை. இதுலயே பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. முன்ஜென்மம் அப்படின்னா உண்டா, பாவ புண்ணியம்னா உண்டா அப்படின்னு. இந்த நம்பிக்கை இல்லாதால தான் இன்னைக்கு இவ்வளவு தவறுகள் நடக்குது. தயவு செஞ்சு நம்புங்க. கற்புள்ள மனைவி கணவன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு புண்ணியங்கள் தான் காரணம். ஏதோ தப்பு செஞ்சிருப்போம் முன்னாடி அப்படின்னா இதுக்கு மேலேயாவது நம்ம புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிப்போம். தவறு செய்யாம நம்மளை பாதுகாத்துப்போம், அன்போட இருப்போம், அழகான வாழ்க்கையை வாழ்வோம். அப்போ அந்த ஜாதகத்துக்கு ஏற்றது மாதிரி தான் துணை அமையும். முக்கியமாக இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா திருமணத்துக்கு முன்னாடியே ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணுறது. நம்ம சொல்கிறது மாதிரி நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அது மாதிரி எல்லா கிரக நிலையும் ஆராய்ச்சி பண்ணி சரியில்லை அப்படின்னா துணிச்சலோட நிராகரிங்க. இந்த பெண் வேண்டாம், இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு. காதல் திருமணமானா திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக பிரிவு வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம கண்ணிலையும் படாமல் நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இறைவனுக்கும் பயந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அனுபவித்து வாழலாம். முதல்ல அந்த பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது, கர்மாலாம் இருக்குது அப்படின்னு ஆழமாக பதிய வச்சுக்கிங்க உங்கள் மனசில். ஒவ்வொரு செயலையும் கவனமாக செய்யுங்க. இந்த இடத்துல எனக்கு கமலஹாசன் பாட்டு ஞாபகம் வருது. என்னன்னா ஆளவந்தான் படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருப்பார். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியா கவிதை நான், மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. இது சுக்கிர பகவானுக்கு அற்புதமா பொருந்தும். ஏன்னா சுக்கிர பகவானுக்குள்ளார கடவுளும் இருக்கிறார், மிருகமும் இருக்கிறது. ஏன்னா சுக்கிர பகவானை 2 விதமா பிரிச்சிருக்காங்க, சுப கிரகம் அசுப கிரகம் அப்படின்னு. நம்ம எண்ணங்களோட சேரும்போது நம்ம எண்ணம் எப்படியோ அது அங்க செயல்படும். ஆனா அதை கட்டுப்படுத்துற அந்த கடிவாளம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மள்ட்ட தான் இருக்கு. கடவுள் வெளியில வரணுமா, மிருகம் வெளியில வரணுமா? இங்க விளங்க முடியா கவிதை. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஒரு ரகசியம், மிகப்பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ளாரே நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அது ஒரு விதத்துல யோசிச்சாலே பாவமா இருக்கும். மிருகம் கொன்று கெட்ட எண்ணத்தை போக்கி நல்ல எண்ணத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அந்த நல்ல எண்ணத்தை கொன்று கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. அது தவிப்பு, வேற வழி இல்லை. கெட்ட எண்ணம் என்ன பண்ணும், நல்ல எண்ணத்தை சாப்பிட்டு கெட்ட எண்ணம் அதிகம் வளரும் போது இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும், சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும். நீங்க இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படின்னு பிரிச்சுக்காதீங்க. ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எதை நீங்க வளர விடுறீங்க, உங்களுக்குள்ளார கடவுளையா மிருகத்தையா? இங்க எதையுமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அது எத்தனை மிருகங்கள் நமக்குள்ளார வாழ்ந்தாலும் 6 அறிவு படைச்ச மனுஷனா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம புத்தி, மூளை, சிந்தனை, அறிவு, ஞானம் இதை எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விதியா இருந்தாலும் மதிய வெல்லலாம். மதியாலே வெல்ல முடியலனாலும் இன்னொரு கதி, இறைவனே கதி அப்படின்னு போயிட்டோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர நம்மளால முடியும். என்னதான் பரிகாரம் நம்ம செஞ்சாலும் கிரகங்கள் தவறான கூட்டணியில இருந்தா இது நடக்கும். அதே நேரத்தில் குரு பார்வை இருந்தா இந்த பாதிப்புகள் நீங்கும். தவறான பாதையில போறதுக்கு மனசு இடம் கொடுக்காது குரு பார்வை இருந்ததுன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, அந்த வாய்ப்பு துணைக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம குலத்தையே கட்டி காக்கக்கூடிய அவமானம், கௌரவம், நீதி, நேர்மை இதெல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வத்துக்கு அதிக பங்கு உண்டு. என்ன பண்ணோம், பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யணும். கெட்டதெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கும். அது மாதிரி மனோகாரகன் சந்திரன் ரொம்ப முக்கியமானவர். சந்திர பகவான் வணங்குங்க. திங்கக்கிழமையில சிவாலயம் போயிட்டு வாங்க.
பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. இறைவன் தான் நமக்கு கதி. கௌரவம் காப்பாற்றப்படணும். நம்ம தப்பு செஞ்சாலும் ஜென்மத்துக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அதை தீர்க்கணும் அப்படின்னா பெரிய நோய் வந்தா கூட அது தீராது. இந்த பாவங்கள் நம்மளை பாதிக்கும், நம்முடைய சந்ததியினர் பாதிக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் இதே போல தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம். புதன் பகவான் இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமானவர். புத்திக்கு அதிபதி, புத்தியை செயல்பட வைக்கிறவர், கெட்ட புத்தி வராத அளவுக்கு பார்த்துக்கிறவர், புத்தியை தெளிவாக செயல்படுத்த புதன் பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல புத்தி நமக்கு கிடைக்கணும். ஏதாவது தவறான தொடர்பு வருது, நம்மளால நீங்க முடியல, ஏதோ ஏற்பட்டுடுச்சு, வருந்துறேன் அப்படின்னா திருவெண்காட்டில் புதன் பகவான் தனி சன்னதியில் இருக்கார். அங்கே போயிட்டு வாங்க. நல்ல புத்தியும் நல்ல நண்பர்களும் அமைவாங்க. புதன் பகவான் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானவர். அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை எப்பொழுதும் விடாதீங்க. முக்கியமாக உடல் அப்படிங்கிறது சந்திரன், உயிர் அப்படிங்கிறது சூரியன். இந்த இரண்டும் கலந்தது தான் ஆன்மீகம், சிவம். இந்த ஆன்மாவுக்கு மனம் சார்ந்த மனசாட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனசாட்சிக்கு எதிராக செயல்படுறவங்க வாழ்நாள் முழுக்க கொடூரமான நரக வேதனையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. கர்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல துயரங்கள், அனுபவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். பல பெரிய கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசுகளால் தீராத மனவேதனை அனுபவிப்பாங்க. அது பையனோ பொண்ணோ மிகப்பெரிய அவமானத்தை அவங்க அடைவாங்க. பல பிறவியில தீர்க்க முடியாத பாவங்கள் அதெல்லாம் செஞ்சதால தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ மனசாட்சிக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம செய்யக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு எதிராக செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய கர்மா அழிவு தான். நமக்கு அழிவைத்தான் கொடுக்கும், கௌரவத்துக்கு பங்கம் வரும், தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும், நம்மளை வாழவே விடாது. அப்போ வட்டிக்கு கொடுத்த மனிதர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் கெடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தம்பதியை பிரிப்பாங்க, உழைக்கிற கூலியை கொடுக்காம ஏமாத்துவாங்க, வாங்கிய பணத்தை கொடுக்க மாட்டாங்க, ஆசை வார்த்தை சொல்லி பொண்ணை பையனை திருமணம் செய்யறதா சொல்லி ஏமாத்துவாங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரிப்பாங்க, திருடுவாங்க, கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற மாட்டாங்க, வேணுன்னே அதை தவறுவாங்க. தவறான வைத்தியம், கலப்படமான பொருள், பொய்யான வதந்திய ஒருத்தர் மேல பரப்புறது, கோவில் சொத்தை அபகரிக்கிறது, பசுக்களுக்கு விலங்குகளுக்கு கெடுதல் பண்றது, இயற்கையை அழிக்கிறது, நோயை பரப்புறது, இவங்க எல்லாமே இந்த பாவங்கள்ல வருவாங்க. நல்லா கவனமா இதை நீங்கள் கவனிக்கணும். அதனால நம்ம ஒரு முடிவு பண்ணிடணும். நமக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தை நினைக்கவும் அடையவும் அனுபவிக்கவும் ஒருபோதும் மனசுல எண்ணக்கூடாது. எல்லா விதமான ஆசைகளையும் அடக்கி, பேராசையாக இருந்தாலும் அது நீதியின் வழியில, தர்மத்தின் வழியில நடந்து அதை அடையணும். அதனால பந்த பாசங்களோட வாழ்ந்து மனசாட்சிக்கு பயந்து முழுமையா தன்னை இந்த ஆண்டவன் கிட்ட, இறைவன் கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, பஞ்சபூதங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிற யாரா இருந்தாலும் இந்த பிறவி நோயிலிருந்து விடுபட முடியும். இந்த பிறவி கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், துயரங்கள் இதிலிருந்து கண்டிப்பா விடுபடுவாங்க. அதனால இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த சுக்கிர பகவான், வரக்கூடிய சனியின் பார்வை, 7ஆம் பார்வை, இதுதான் காரணம். அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே நம்ம பரிகாரங்கள் மிக மிக முக்கியமானது. முக்கியமா சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க. சாணம் கரைச்சி போடுவீங்க கிராமத்தில் உள்ளவங்க, இல்லைன்னா சிட்டியில் இருக்கும்போது மஞ்சள் தண்ணியை கரைச்சி வாசலை தெளிச்சுட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பச்சரிசி மாவால் கோலம் போடுறது மிகப்பெரிய புண்ணியம். கோலம் போட்டுட்டு வீட்டில் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றுங்க. அப்புறம் நெய்வேத்தியமாக மொச்சப்பயிறு, சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கங்க. அடுத்தது விநாயகர் வழிபாடு, லட்சுமி வழிபாடு. அடுத்து சுக்கிர பகவானுக்கு விரதம் இருக்கிறதா அவரே வேண்டிக்கிட்டு, தப்பு செஞ்சிருந்தாலும் அது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கணும், அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாத அளவுக்கு குடும்பத்து கௌரவத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. இந்த நெய் தீபம், இந்த எண்ணெய், அதுபோல் பச்சரிசி கோலமாவு உங்களால் அரைச்சி அதை செய்ய முடியல அப்படின்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். 9043688626 இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி இவங்க சுத்தமான நெய் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி பச்சரிசி கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்குது. வாங்கி 2 துண்டு போட்டு கரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நினச்சாலும் கோலம் போட்டுக்கலாம். வாங்கி அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதோட 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்து இந்த கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பச்சரிசியால் செஞ்ச பவுடர் அவங்க செய்கிறாங்க. நல்ல ஒரு பொருள் ஆன்மீகத்தில் வாங்கி பயன்படுத்துங்க. பஞ்சதீப எண்ணெய் இருக்குது. அதுபோல் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பஞ்சபூதங்களை நம்ம தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு அதுக்கு இருக்குது. அது மாதிரி பூஜை பொருள், நீங்கள் எந்த பூஜை பொருள் கேட்டாலும் உங்கள்கிட்ட பெரும்பாலுமே இருக்குது. தரமானதா, நீதிக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து, பாவங்களுக்கு பயந்து
கலப்படம் இல்லாத பொருளாக கொடுத்துட்டு இருக்காங்க. கலப்படமான பொருளை வாங்கி நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். உங்கள் பக்கத்திலே அக்கம் பக்கத்திலே இருக்கிற கடைகள் இந்த மாதிரி கலப்படம் இல்லாத பொருளாக கொடுக்குறாங்க பூஜை பொருள் அப்படின்னா பரவாயில்ல, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கிங்க. தீப தூபம் ஏற்றிக்கிங்க. இந்த மந்திரத்தை சுக்கிர பகவானுக்குரிய பீஜ மந்திரத்தை சொல்லுங்க. அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஸ்கிரீனில் இருக்கு. ஓம் ஜூம் சுக்ராய நமக, ஓம் த்ரம் டீம் த்ரும் சக் சுக்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 16,000 முறை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம கௌரவத்தை விட, நடக்கிற பிரச்சனையை விட இந்த 16,000 முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. தேஷ்கால பத்திர சித்தாந்தத்தின்படி இந்த கலியுகத்தில் 4 மடங்கு நம்ம இந்த மந்திரத்தை அதிகமாக உச்சரிக்கணும். 16,000 முறை, அதை 4 பெருக்கணும் அப்படின்னா 64,000 முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், கள்ள தொடர்புகள் இருந்தாலும், அது வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அல்லது ஜாதகத்திலே இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும், உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, விரதம் இருங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த 64,000 முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த மொச்சப்பயிறு, சுண்டல், இந்த நைவேத்தியத்தெல்லாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்கள்ட்ட கொடுங்க. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஏழைகளுக்கு தயிர் கொடுக்கலாம், நெய் கொடுக்கலாம், சுத்தமான நெய் வாங்கி கொடுங்க, வாசனை திரவியம் கொடுக்கலாம், ஆடைகள் கொடுக்கலாம், முடிஞ்சா வெள்ளி விளக்கு, வெள்ளி பொருட்கள், அரிசி, இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற பொருட்கள் எது தானமா கொடுத்தாலும் அது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பரிகாரத்தை முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம அடுத்தவங்களுக்கு செய்யற துரோகங்கள், கெடுதல்கள், ஏமாற்று வேலைகள், மனசை எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களை வேதனைப்படுத்தாம வாழ்ந்தாலே பெரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த வீடியோ மூலமா மிகப்பெரிய வீடியோவா இருந்தாலும் சரி, நமக்கு சொந்தமான பொருளை தவிர மற்றவங்களுடைய எந்தவித சொந்தமான பொருளையும், நகையவும், சொத்தையும், வீட்டையும், கணவனையும், மனைவியையும், வேலையையும், தொழிலையும் நம்ம எடுத்தாலும் பறிச்சாலும் பாவங்கள் பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும். அந்த கர்மா கழியாம விடாது. நம்ம சந்ததிக்காவது நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். நாளை நம்ம கையில். ஓம் நமச்சிவாய.